பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியார் இருப்பை தகர்ப்பேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த அரசியல் சாதாரணமான அரசியல் அல்ல. அவர் பேசுவது பெரியார் அரசியல் என்பது எளிய மக்களுக்கான அரசியல், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல், எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்று சொல்லுவதை எப்படி நாம், இதுதான் RSS உடைய அரசியல், இதுதான் பிஜேபியினுடைய அரசியல். அவர் பிராமணர் என்கிற கடப்பாறையை கையில் எடுக்க போகிறாரா அல்லது அவரே பிராமணர்களின் கடப்பாறையாக மாறப்போகிறாரா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம். ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அவரே ஒப்புக்கொள்கிறார், நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்ல. அது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து. இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல். அது உங்களுக்கு எந்த கட்சியும் இருக்காது. ஆனா உங்க அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான், அதுதான் அம்பேத்கர் அரசியல், அதுதான் இடதுசாரி அரசியல், அதுதான் மார்க்சிய அரசியல். அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனே காத்து அமைதியாக இருக்க முடியும், பேசாமல் இருக்க முடியும்? இது திமுகவுக்கு பேசவில்லை, நாங்களும் பேசுகிற அரசியலுக்கு ஆபத்து என்பதால் பேசுகிறோம். அதே பெரியாரே துருப்பிடித்த கடப்பாறைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அதே தொகுதியில் ஈரோடு நான் 25,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்குற நிலைமை வந்தேன் அப்படின்னு சொல்லி 25,000 ஓட்டு தானே, 25,000 ஓட்டு அது எப்பவும் எல்லாரும் போடுவாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு, ராமதாஸ் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு. அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான அரசியல் ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும். அந்த ஓட்டை அவ்வப்போது பலரும் வாங்கியிருக்காங்க. வைகோவும் வாங்கியிருக்காரு திமுகவை எதிர்த்து. திமுக எதிர்த்து எம்ஜிஆர், திமுக எதிர்த்து வைகோ, திமுக எதிர்த்து விஜயகாந்த், திமுக எதிர்த்து ராமதாஸ், இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவரு அந்த எதிர்ப்பு ஓட்டை வாங்கியிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து 6 முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? இப்ப மக்களிடையே அந்த ஆதரவு இருக்கத்தானே செய்கிறது. அதற்கு காரணம் அவர்கள் பேசுகிற பெரியார் அரசியல் தான். திமுக பேசுகிற பெரியார் அரசியல் தான். பெரியார் அரசியல் என்பது அம்பேத்கர் அரசியல் தான், விளிம்பு நிலை மக்களுக்கான அரசியல் தான், உழைக்கிற மக்களுக்கான அரசியல் தான். ஆகவே அந்த அரசியலுக்கு இவர்கள் பிஜேபி திட்டம் என்னவோ, RSS உடைய செயல் திட்டம் என்னவோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடிய 2 அமைப்புகளாக இன்றைக்கு இவர்கள் முகமூடி அணிந்து களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.